திமுக அமைச்சர் கே நேரு மீது ஊழல் குற்றச்சாட்டு. நம்ம இந்தியாவில் உள்ள அமலாக்கத்துறை இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அமைச்சர் கே நேரு போன் பேசிக்கிட்டே ஒரு கார் பக்கத்தில் நிற்கிறாப்ல, அந்த கார் அவரோட கார் தான். அந்த காரோட பேர் டொயோட்டா லேண்ட் க்ரூசர். ஆல்மோஸ்ட் இந்த டாப் அண்ட் கார் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி ரூபா. ஆனா இந்த அமைச்சருக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா 90 ல இருந்து 1,10,000 ரூபாய் வர வரும். ஒரு 3 ல இருந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஐடில உள்ள எம்ப்ளாயி வாங்குற சம்பளம். ஒரு 15 வருஷம் அந்த ஐடில வேலை பார்த்தவங்கள்ட்ட இந்த கார் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறி. அது என்ன கேள்விக்குறி? ஒரு 30 லட்சம் ரூபாய் கார் வாங்குறதுக்கே முக்கி முடங்கி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி இவர்கிட்ட 2.5 கோடி ரூபாய் கார் இப்படித்தான் ஊழல் பண்ணி ஆட்டையை போடுறது? இவர் மட்டும்தான் மினிஸ்டரா இருந்து இப்படி ஆட்டையை போட்டுருக்காரான்னு கேட்டா, மினிஸ்டரா இருந்து மட்டும் இல்ல, வார்டு கவுன்சிலரா இருக்க முதற்கொண்டு ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவே இதுல ஒன்றும் விதிவிலக்கு இல்ல. மேட்ரு நம்ம தமிழ்நாட்டோட நகராட்சி துறை அமைச்சரா இருக்கிறவர் அந்த கே நேரு திருச்சிக்காரர். அமலாக்கத்துறை இவர் மேல 1020 கோடி ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காங்க. நகராட்சியில் இந்த பப்ளிக் டாய்லெட் கட்டுறதுக்காண்டி ஒதுக்கின ஃபண்டு, நகராட்சி நிர்வாகத்துறையில பணியிடத்தை நிரப்புறதுக்கு, அதாவது இந்த ஒப்பந்த அடிப்படையில் வேலையாட்கள் எடுப்பாங்கல்ல, அதுவும் நிரந்தர பணிக்குமே பாத்தீங்கன்னா 27 ல இருந்து 35 லட்சம் வரை ஒரு வேலை லஞ்சம் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இடி குற்றச்சாட்டு வைக்குது. அது போக இந்த ரோடு போடுறது, தண்ணி லைன் இழுக்கிறது, இந்த மாதிரி அப்புறம் ஏரிய தூர்வாடுறது, இந்த மாதிரியான விஷயத்திலையும் ஊழல் நடந்திருக்கலாம். கிட்டத்தட்ட 252 பக்கத்துக்கு பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை ஆவணம் அனுப்பியிருக்காங்க. அதாவது இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. இடியோட இந்த குற்றச்சாட்டு டைரக்டா பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதை அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு முறையா பதிலளிக்கணும். அப்படி பதிலளிக்காத பட்சத்துக்கு, ஒழுங்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்காத பட்சத்துக்கு இவரை அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 தடவை இடி ஆக்டிங் டிஜிபிக்கு கடிதம் எழுதினதாகவும், இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள சிபிசிஐடிக்கு மாத்த போறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிய வரும் ஊழல் நடந்துச்சா இல்லையா, எத்தனை கோடி ஊழல் நடந்துச்சு, இவரை தவிர யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கா எல்லாமே தெரிய வரும். கன்ஃபர்மேஷன் வர பொறுத்து இருந்து அது கன்ஃபார்ம் ஆகுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு அந்த லேண்ட் க்ரூசர் கார் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு.